ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அர்த்தர் செட் லுக் அவுட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோப் கார் பார்த்தீங்களா போயிட்டுருக்கு. இந்த ரோப் கார் எங்கேருந்து வருதுன்னா கீழே வந்துட்டுருக்குங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 கிலோமீட்டர் நாங்கள் மலை மேலே ஏறி வந்தோம். நீங்கள் கார் மூலமாக வரலாம், இல்லைனா அந்த ரோப் கார் மூலமாக வரலாம். இந்த ரோப் கார் மேலுக்கும் கீழுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்குங்க. இந்த சர்க்கிள் மேலே போயிட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப பேர் இந்த ரோப் கார் மூலமாகவும் வந்துட்டுருக்காங்க கீழே கார் விட்டுட்டு. பட் நாங்கள் அந்த ரோப் கார் யூஸ் பண்ணலை, டைரெக்டாக கார் மூலமாக மேலே வந்துட்டோம். மேலே சரி எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம் இந்த லுக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். செம்மையாகவே இருந்ததுங்க. இந்த ரோப் கார் பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இது காட்டுறோம் பாருங்கள். எப்படி போகுது பார்த்தீங்களா, நல்லாவே இருக்குங்க. ஒவ்வொரு ரோப் கார்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் இல்லை ஒரு 4 மெம்பர்ஸ் கிட்ட உட்காந்துட்ருக்காங்க. நாங்களும் ப்ரைஸஸ்லாம் போய் பார்த்தோம். ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. ஒரு ஃபேமிலி பேக் எடுக்கலாம், இல்லைனா சிங்கிள் மெம்பராகவும் போகலாம். நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது எல்லாமே ஓவராலாக. இங்கே பாருங்கள், இந்த கார் பார்க்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரியுதுங்களா? ரொம்ப பேர் வந்திருக்காங்க லுக் அவுட்டு பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. இந்த ரோப் கார் தான் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். போயிட்டு அது எங்கே டிக்கெட் கொடுக்குறாங்க, நாங்கள் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். வேறு விட $30 சொல்கிறாங்க. தெரியல, நாங்கள் அங்கே போனால் தான் ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அங்கே போயிட்டு செம்மையாக இருக்குங்க. இதே சமயம் இங்கேருந்து ஆல்மோஸ்ட்டு சிட்டி 2 மணி நேரங்க. நாங்கள் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கேருந்து ஸ்டில் சிட்டி லைட்டாக தெரியுதுங்க. இந்த கடலில் சென்டராக இருக்க போல் இருக்குது சிட்டி. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. But this side there is no view. Okay, while coming there is no view. This side is only view. That side is view, but செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். எங்களுக்கே தெரியாது, என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப இடங்கள் கவர் அப் பண்ணுறோம். கம் கம் என்னுடைய பையன் பாருங்கள் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துக்கு என்னுடைய அப்பாவும் இங்கே தான் இருக்கார் எங்களா கூட. ரொம்ப பேர் வந்துருக்காங்க. நல்லா இருக்குது இந்த இடம். அதுவும் இன்றைக்கி கோல்டு அதிகமாக இல்லை, வெயில் அதிகமாக இல்லை, ஒரு மீடியமான கிளைமேட்டு தான். செம்மையாக இருக்குது. இது கேஃபே. இந்த இடத்துக்கு இது ஒரு பெரிய கேஃபேட்டேரியா போல் தெரியுதுங்க. ஈகிள்னு நேம் இருக்குது. நம்ம இது ஒரு கேஃபேட்டேரியா பேர் ஈகிள். அது இல்லாமல் அந்த ரோப் கார் இருக்குங்களா, அந்த ரோப் காரில் போகிறதுக்கு இங்கே தான் டிக்கெட்ஸ் வாங்கினோம். இங்கே பாருங்கள், டிக்கெட் சேல்ஸ் உள்ளே போனோம். கேஃபே, அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் ஷாப்பு எல்லாமே உள்ளதாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு, அப்புறம் என்னுடைய பையன் பாருங்க அந்த ஈகிள் ஷேப்பில் வர்றதுக்காக நின்றுட்டுருக்கான். அந்த ஈகிள் ஷேப்பில் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சின்ன பசங்களாம். சூப்பராக இருக்குங்க அது பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு. This is your size.
Okay, stand there. See, there is small one. Your wings is upright. If you stand there, your wings here. It will come here. அப்போ என்னுடைய ஒய்ஃபும் பாருங்கள், அவங்க அந்த ஈகிள் ஷேப்பில் அவங்களும் ஆசைப்பட்டாங்க எடுக்கணுன்ட்டு. சரி, எடுத்தாச்சு. ஓகே, சூப்பர். நீ போய் நில்லு. ஃபோட்டோ வருமா டாடி? எனக்கு வரல. ஃபோட்டோ தான். எல்லோரும் இடத்துக்கு ஆசைப்பட்டாங்க. எங்கள் அப்பாவும் அந்த ஈகிள் ஷேப்பில் போய் ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்பட்டார். சரி, அவரையும் ஒரு கவரப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் சின்ன அந்த ஃபெதர்ஸில் சின்ன பசங்க எடுப்பாங்க. என் பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரியவங்களுடைய இருப்பாங்க தெரியுங்க, அந்த ஃபெதர்ஸ் இப்போ எடுத்துட்டான். இப்போ வந்து சின்ன பசங்களோட ஃபெதர்ஸ் வந்து எடுத்தான். ஓகே, குட். பேசிக்காகவே இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் இருக்கிற புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தால் என்னென்னலாம் பார்க்கலாம், என்னென்னலாம் இருக்குது, அதுபோல் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கிற புக்லெட்டு, இந்த ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வேணும்னா இதை எடுத்து பார்த்துக்கலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு யாருன்னா வந்துருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய இடம். சூப்பராக இருக்குங்க. இங்கே தாங்க இந்த டிக்கெட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் தான் இருக்குது பாருங்கள். இதில் டிக்கெட்ஸோடைய ரேட்டு ப்ரைஸஸ் போட்டுருக்கு பாருங்கள். என்ன போட்டிருக்குன்னா வந்து அடல்ட்டுக்கு வந்து ஒன் வே $25.50, ரிட்டன் வந்து $34.50. அதுவே சைல்டு, இன்ஃபேண்ட்டு, கன்செஷன் டிக்கெட் எவ்வளோ, ஃபேமிலி எல்லா ப்ரைஸும் போட்டிருக்கு. அதை நாங்கள் போகலான்னு இருக்கோம், அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த கிட்ஸ் பாருங்கள், இந்த இடத்த காட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். Which way you want to go? This way or this way? We are going to Summit Lookout now. Okay. Where is Summit Lookout? No. We're going to this way. This way. This way. Come on. Yeah, let's go this way. Yeah, let's go this way. We'll go that way. இல்லைங்க, சம்மிட் லுக் அவுட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் இப்போ. நாங்கள் அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. அதுவும் ஒரு லுக் அவுட்டு தான், ஸ்பாட்டு தாங்க. அங்கேருந்து வியூ பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து கார் பார்க்கிங். இந்த இடம்லாம் பாருங்கள், எவ்வளோ கார் விட்டுருக்காங்க பாருங்கள். You to get? You go to? இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓர்வே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் நம்ம எங்கே இருக்கோம், எந்த இடத்துக்கு போகணுன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே இருக்குது. இதை வச்சு நம்ம போய்க்கலாம். எந்தெந்த ஸ்பாட் எங்கே இருக்குது, அந்த ஸ்பாட் நம்பர்லாம் கூட போட்டிருக்காங்க மேப்பில். மேப்பில் பாருங்கள், அந்த ஸ்பாட் நம்பர் போட்டு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ஒவ்வொரு ஸ்பாட்டும் என்னன்னு சொல்லிட்டு. No, up. Only down. மேலேருந்து வந்துட்டுருக்கோம், அப்படியே சறுக்கிற போல் இருக்குது பாருங்கள். அதையே இருந்தாலும் மெதுவாக போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த லுக் அவுட்டு, ஸ்பீட் லுக் அவுட் வந்து அங்கே இருக்குது. சரி, அதை பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரோப் கார் வந்ததும் வந்தபடியே இருக்குது, போயிட்டுருக்கு. சர்க்கிள் அப்படி கீழே வந்து திரும்ப மேலே வந்துட்டுருக்கு. சர்க்கிளுமே வந்து போனதுமா இருக்குது.
இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அப்புறம் வர சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஹர்டர்ஸ் சீட் சம்மிட்னு சொல்லிட்டு. This is the map of India. ஜஸ்ட் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஒரு விசிட் பண்ணுற மாதிரி. எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்ப்போம், அது போல் தான் இருக்குது. இங்கே இந்த விசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் கேஃபிடேரியாலாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ ஸ்பாட்லாம் இருக்குது. அதில் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். இதை ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கோம். யாருன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரோப் கார்லேயும் போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிவிட்டு. இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னா வந்து முராஸ் லுக் அவுட். He's learning from his tata. Actually, अच्छा अरे सेल्फी नहीं चाहिए यार, क्लियर दिस बार भी नहीं. नहीं दिसे. இந்த லுக் அவுட் கூட செம்மையாக இருக்குங்க, சூப்பராக. இப்போ இப்படி தான் வந்து நாங்கள் மேலே இருந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்மித் லுக் அவுட்டை பார்த்துட்டு அடுத்து இங்கே கீழே இறங்கி வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வேற ஒரு இடத்துக்கு போனோம். இப்போ Despite one of the largest search and rescue operations Australia has ever witnessed up to that time, Prime Minister Harold Hunt's body was never found, and he was declared dead. Ahead on the hill to see who's next. One of the highest points in the park, you can see the radar tower, which plays an important role in shipping. The signal from here is sent on to Melbourne and across to Queensland. Coming up is Fort Pierce and Eagle's Nest shuttle stop. Fort Pierce was completed in 1910 and consisted of Like salt water. I rested. See, yeah, you have to try it. Then you get to know. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த பிளேஸுக்கு வந்திருக்கோம். அந்த வர வழியில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு சட்டம் பாயிண்ட் வரைக்கும் தான் எங்களால் காரில் வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஷட்டில் சர்வீஸ் இருக்குது. இந்த ஷட்டில் பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம். வந்துட்டு இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் போகாதீங்க, பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்குது பாருங்கள். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து தான் போனோம். சரி, இந்த ஷட்டில் பஸ்ஸு எத்தனை மணிக்கு பாருங்கள், எப்படி ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குங்களா, டில் 4:30 வரைக்கும் பஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், அதை போட்டிருக்குங்க. ரைட்டு, ஃபோர்ட் நெப்பியான் இந்த பிளேஸ் பேர். இங்கே ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் பீச் தான். ஃபுல்லாகவே ரொம்ப மல்டிபிள் ஸ்பாட் இருக்குது. எல்லா ஸ்பாட்டையும் கவர் அப் பண்ணிக்கிட்டு கடற்கரை ஓரமாகவே போகுதுங்க இந்த வழி. நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்களேன் பீச்சு. வா, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. செம்ம அமேசிங்காக இருக்குங்க. அந்த கடலுடைய சவுண்டு, அந்த அலைகளுடைய சவுண்டெல்லாம் செம்மையாக இருக்குது. சில கப்பல்கள் எங்களால் பார்க்க முடியுது, கடலில் போகிற கப்பல். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே இருக்கு பாருங்கள், ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. ஓ, இதுக்கப்புறம் போக முடியாது போல் தெரியுதுங்க. இதுக்கப்புறம் ட்ராக் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. பாருங்கள், இந்த ஸ்பாட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். We have to go inside the water. Then next shuttle we will catch.
இங்கே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க, ஃபோர்ட் நெப்பியூன். இந்த போர்டு ரொம்ப நாள் மழை நனைஞ்சு எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. பட் ஸ்டில் ஃபியூ இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இந்த மேப்பில் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம இங்கே இருக்கிறோம், இந்த இடத்துலேருந்து என்னென்னலாம் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதோடைய ஹிஸ்ட்ரி பற்றி போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் ஃபுல்லாக கவரப் பண்ண முடியல, ஏன்னா வந்து எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு மழை காற்றுனால. பட் ஸ்டில் ஃபைன், பரவாயில்லைங்க. ஃபோர்ட் நெப்பியூன் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வாக் பண்ணி உள்ளே போவோம், என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு போனால் கன்னர்ஸ் காட்டேஜ் குவாரண்டைன் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்கான், டைரக்ஷன் போட்டிருக்கு. பட் நம்ம இப்போ அப்படி போல் இதுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், கன் எம்ப்ளேஸ்மெண்ட் 5 அண்ட் த டனல்ஸ்ன்னு சொல்லி இதை போட்டிருக்கு. டிஃபென்ஸு சம்மந்தமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நாங்கள் வரவையில் அந்த பீரங்கிலாம் இது சம்மந்தமான இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ தான் இங்கே டிஃபென்ஸ் சம்மந்தமானது இங்கே இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ட்ராவல் பண்ணி அந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. ப்ளீஸ் வாட்ச் யுவர் ஹெட் லைட்ஸ் ஆப்ரேட் பிட்வீன் 8 AM to 8 PM. நாங்கள் இதுக்குள்ளே போகிறோம். அந்த சைடு போனால் தான் தெரியும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ குகை மாரி இருக்குங்க, குகை மாரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஏதோ குகை போல் இருக்குது. அதாங்க இது டிஃபென்ஸ் சம்மந்தமானது ஏதோ இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பீரங்கி குண்டெல்லாம் வச்சுருக்கா போல் இருக்குது பாருங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஒருவேளை டிஃபென்ஸ்னால் இங்கே வந்து பதுங்கி அடிப்பாங்க, பதுங்கி பார்க்கணும்னு சொல்லணும், அது போல் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. இது ஸ்டில் நடந்து போயிட்டே இருக்கோம். அது இருக்குது பாருங்கள், டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ஒன்றும் இல்லை, கடல் தாங்க. கடல் அலைகளை போய் டச் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். அடுத்து இன்னும் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்காக சீக்கிரம் கிளம்பணும். இதை போட்டிருக்கு பாருங்கள் டைரக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. பேரடே கிரவுண்ட் ஷட்டில் பஸ் ஸ்டாப்போ. இப்போ நம்ம அங்கே வந்து அந்த டைரக்ஷனு. இது கன் எம்ப்ளேஸ்மெண்ட்ஸ்ன்னு இது இங்கே போகுது. ஓகே, இந்த டைரக்ஷன் நம்ம போகல. இப்போதைக்கு நம்ம கீழே டவுனில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஏதோ வேர்ல்டு வார் டிஃபென்ஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து ஏதோ டேட் போட்டிருக்கு, 1645 ஹவர்ஸ் ஏதோ நடந்திருக்குங்க. 5th August 1914. மேபி இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரா செகண்ட் வேர்ல்டு வாரான்னு தெரியல. அதை பற்றியோட இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. ஸ்டில் நம்ம உள்ளே போயிட்டு இன்னும் பார்க்கலாங்க இல்லை என்ன இருக்குன்ட்டு. ஓ, இங்கே இருந்துட்டு பெரிய பெரிய பீரங்கிலாம் வச்சு ஃபயர் பண்ணுவாங்க போல் தெரியுதுங்க. இந்த கன் பிளேஸ்மெண்ட் 6ன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பாயிண்டில் என்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். 1884 during 4th and 3rd phase of the construction அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு இங்கே தான் கன்னுலாம் வந்து ஃபயர் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்ஃபர்மேஷன் தான் இதில் இருக்குது. அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அது மாதிரி டயக்ராம்லாம் அதில் போட்டிருக்கு பாருங்கள். நைஸ். தான் இங்கே கடல் ஓரமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்னால நடந்தது தெரியுங்களா. அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து வரவங்களை வந்து தாக்கிறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க.
side of sea starting from this side mountain. Oh, from the point. Came by this route? Yes. Oh, okay. I don't know where we can go down actually. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எல்லாருக்கும் லஞ்ச் டைம் ஆகிடுவே, பசி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்த பிளேஸ்லாம் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் சாப்பிட்டுட்டேன், மற்றவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நாங்கள் சில இடங்கள் இந்த இடத்துல கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி தான் போக போகிறோம். சரி, அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா கிளம்பலான்னு சொல்லிட்டு. இப்போ கிட்ட தெரியுது பாருங்கள் ஷிப்பு. ஜூம் பண்ணுறவங்க தெரியுதான்னு தெரியல, கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கெட்ட தெரியுதுங்க இப்போது, அதனால தான் அது வீடியோ எடுக்கிறேன். Don't subscribe to me. Subscribe only to me. இறங்கி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட்டு கிட்ட வந்துட்டோம் We are going சீயை டச் பண்ணுறதுக்கு. with லாங் ஸ்டெப்புங்க இது. இந்த ஸ்டெப்பு தான் இறங்கி போயிட்டுருக்கோம். a lot of steps are there. Yeah. We go down, then we can run down. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்டேர்ஸ் பாருங்கள் இவ்வளோ லாங்காக இருக்குது. அங்கேருந்து நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். கெட்டிங் டவுன். இந்த வாரத்தில் பாறைகள்லாம் தெரியுது பாருங்கள். சில வார்னிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரீஃப் ஃபோர்ட் நிப்பன் குளிக்கக்கூடாது, அப்புறம் டைவ் அடிக்கக்கூடாது, இதுமாரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் எனவே நாங்கள் எதுவும் இங்கே குளிக்கிற மாதிரி பிளான் இல்லை. சூப்பருங்க, செம்மையாக இருக்குங்க. இந்த கடல் அலைகள் பாருங்கள். அப்புறம் பாருங்கள், ஃபைனலாக நாங்கள் கீழே வந்துட்டோம். இங்கே இந்த என்ஜின் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இங்கே வந்து அந்த வாருக்கான அதுக்குண்டான என்ஜின்ஸில் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. இங்கே இருந்துட்டு எதிரி நாட்டிலேருந்து வரவங்களை வந்து இங்கேருந்து ஃபயர் பண்ணுவாங்க போல் தெரியுதுங்க. அந்த டிஃபென்ஸ் சம்மந்தமான எல்லாமே இங்கே தாங்க வச்சுருக்காங்க. இங்கே கூட பாருங்கள், இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், கடல்லேருந்து இங்கேருந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்க போல் தெரியுதுங்க. கடல்லாம் கூட ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். டெய்லி லைஃப் அட் த ஃபோர்ட் நெப்பியன். சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து வியூவு. கடல் அப்படியே டச் பண்ணிவிட்டு, பட் கீழே இறங்க முடியாதுங்க. எனக்கே இறங்கிறதுக்கு வழி இல்லை. அந்த பாறை வழியாக தான் போன போது தெரியுதுங்க. பட் இங்கேருந்து பார்க்கும்போது வாட்டர்லாம் பாருங்கள், செம்ம க்ளீனாக இருக்குது. ஃபுல் டவுன் வந்துட்டுங்க. இந்த பக்கம் டவுன்லேயே வந்து கீழே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. டவுனில் நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கேன். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக. ஃபுல்லாக அந்த கடல் அலைகள் சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இன்னும் அந்த கப்பல் அதை போயிட்டுருக்கு பாருங்கள், தெரிஞ்சுங்களா? அந்த கப்பல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அந்த கப்பல் அதை போயிட்டுருக்கு பாருங்கள். கிட்டவே தான் போகுது. சூப்பருங்க, செம்மையாக இருக்குது இந்த வியூ. இங்கே வந்து எதுக்காக இந்த இடம் இருக்குன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த வேர்ல்டு வார்லாம் இருக்கும்போது இங்கேருந்து எதிரி நாட்டை சோல்ஜர்ஸை தாக்கிறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அதனுடைய டிஃபென்ஸ் சம்மந்தமான எல்லா திங்ஸும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அந்த இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து அந்த புல்லட்டு வரைஞ்சிருந்து தாக்குனாங்களா, அதுமாரி குகைகள் போல் இருக்கிற அந்த பகுதிகள்லாம் இங்கே ரொம்ப இருக்குங்க. நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருந்தேன்.
நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் இந்த இடம் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு இது அமைதியாக இருக்குது இந்த இடம். பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் இந்த இடம் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்த வழியே ஸ்டில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த இடம் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். திரும்ப கார் விட்டு அந்த இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷட்டில் பிடிக்கணும். ஏன்னா வந்து நாங்கள் வரும்போது சொன்னாங்க ஷட்டில் வந்து 4:30 க்ளோஸ்டு. லாஸ்ட்டு ஷட்டில் வந்து 4:30 தான் இங்கேருந்து. இப்போ 4 o'clock ஆகுதுங்க ஈவினிங்கு. இன்னும் 1/2 hour திரும்ப ஷட்டில் பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஷட்டிலை பிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேறு ஒரு வியூக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த லாங் ஸ்டெப்ஸ் வந்து கிளைம் பண்ணுறோம். திரும்ப ஏறி மேலே போயிட்டுருக்கோம். சூப்பராக இருந்துங்க இந்த இடம். பார்க்க வேண்டிய இடம் தான் கண்டிப்பாக. யாருன்னா இந்த இடம் பார்த்து இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறேங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி போகிற எல்லா இடத்துடைய மேப்பிங் லொக்கேஷன் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு யாருன்னா டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பாருங்கள். மேப் லொக்கேஷன்ஸ்லாம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இன்றைக்கி. இங்கே பாருங்கள், டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இதை ஃபயர் பண்ணுறதுக்கு உடனே இந்த கன் ஷாட்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாடல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதில் வச்சு ஷாட் டுவர்ஸ் திஸ் சைடு. இங்கேருந்து இங்கேருந்து பாருங்கள், இங்கே இருந்துட்டு எய்ம் பண்ணி அடிப்பாங்க போல தெரியுதுங்க. ஏன்னா சி வந்து டுவர்ஸ் திஸ் சைடு தான் இருக்குது பாருங்கள். சரி பார்த்தீங்களா, சி வந்து டுவர்ஸ் தட் சைடு இருக்குது. இங்கேருந்து கன் ஷாட் வந்து இங்கேருந்து பண்ணுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. The first shots, the Australians are to be the congratulated upon the perfections. It's a big binocular. What is it, dude? நீங்கள் பார்த்தீங்களா, ஃபுல் வியூ காட்டியிருப்பேன். கன் ஷூட்டு ஃபுல் வியூ பார்த்தீங்களா? ஆமாங்க, இங்கேருந்து தான் வந்து ஷூட் பண்ணுறாங்க. இங்கேருந்து தான் வச்சு ஷூட் பண்ணாங்கன்னா என்டையர் ஷிப்பையும் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க போல் தெரியுதுங்க. இங்கே 2 கன் ஷாட் இங்கே இருக்குது, சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க முன்ன யூஸ் பண்ணதை. குட். என்னுடைய சன் பாருங்கள், இங்கே வந்துட்டு ஏதோ இங்கே இது போல் வச்சு சோல்ஜர்ஸ் நினைக்கிறேன். யா, அங்கே ஃபோட்டோவோட நின்று ஃபோட்டோ எடுத்து நின்றுட்டுருக்கான். சரி, அவனையும் அப்படியே ஒரு வியூ ஒரு கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணேன். திரும்ப அதே பிளேஸுக்கு வந்துட்டோங்க. எங்கே ஷட்டில் நம்மளை இறக்கி விட்டாங்களோ அதே பிளேஸுக்கு வந்துட்டோம். போகும்போது காட்டணும் பார்த்தீங்களா ஷட்டில் பிளேஸ். அப்போ ஷட்டில் டைமிங்ஸ்லாம் 4:30 தான் லாஸ்ட் பஸ்ஸுன்னு சொன்னாங்க. சரி, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் ஷட்டில் இப்போ எதுவும் இன்னும் வரல. ஸ்டில் டைம் இஸ் தேர். இன்னும் 4 மணி நேரம் இருக்குங்க ஷட்டில் வரத்துக்கு. சரி, அதுக்குள்ளே நாங்கள் சில வேறு எதனா இடத்த போய் பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், கன் எம்ப்ளேஸ்மெண்ட் 1 to 4ன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இந்த வியூ இன்னும் பார்க்கல. இந்த இடத்த போயிட்டு
ஓ, இங்கேருந்து அந்த கன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கார்னரில் கன் ஷாட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த பிளேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கன் என்ஹான்ஸ்மெண்ட் 1 to 4 டனல்ஸ் பார்த்து தெரியுங்களா, அதுதான் இங்கே பாருங்கள். கன்னோட சாம்பிள் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த இடத்த செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடம் இப்போதைக்கு யூசேஜ் இல்லாமல் இருக்குது. பட் ஸ்டில் பரவாயில்லைங்க. இங்கே பாருங்கள் கன்னை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். Still good gun emplacement 4 and tunnels. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி காட்டிருக்காங்க பாருங்கள். இது போல் தான் இருந்திருக்கு. இந்த இடத்த இங்கேருந்து கன்னை ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரு நேரத்தில் இது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த இடத்தெல்லாம் மறைஞ்சிருந்து தாக்கிறதுக்கு மறைஞ்சிப்பாங்க போல் தெரியுதுங்க. செம்மையாக கட்டியிருக்காங்க. பாருங்கள் இந்த இடம் பாருங்க இப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். டிஃபென்ஸ் சிஸ்டம் பயங்கரமாக இருந்திருக்குங்க ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம். இங்கேருந்து தகவல் கொடுப்பாங்க போல தெரியுதுங்க. ஏன்னா எதிரி நாட்டோடைய இதெல்லாம் கப்பல்லாம் வருது, இல்லை எதிரி நாட்டிலேருந்து தாக்கிறதுக்கு வராங்கன்னா இங்கேருந்து தகவல் கொடுத்து எல்லாம் அலர்ட் ஆகிட்டு அப்புறம் ஃபயர் பண்ண ஸ்டார்ட் ஆகும் போல் தெரியுதுங்க. என் பையன் பாருங்க இங்கே அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். செம்மையாக இருங்க இங்கேருந்து நைஸ் வியூ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஷட்டில் ஏறிட்டோம். ஷட்டில் ஏறிட்டு திரும்ப அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அங்கே போய் இறங்கிட்டு திரும்ப கார் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால வெளிச்சம் வந்து டில் 9:30 10 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த டைம் வந்து 4:30. அதனால் இன்னும் சில இடங்கள்லாம் கவர் அப் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டிலேருந்து 3 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். திரும்ப இந்த இடத்துக்குலாம் எப்போ வர முடியும்னு தெரியல. அதனால் இப்போயே கவர் அப் பண்ணிட்டு போயிடலாம் மேக்ஸிமம் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த வழியாக தாங்க உள்ளே போனோம். அதான் ஷட்டில் தெரியுங்களா உங்களுக்கு? அதான் அந்த பாயிண்டில் தந்து விட்டுட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் வந்து லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து எந்த காரோ இல்லை ப்ரைவேட்டு வெஹிக்கிள் எதுவும் போகக்கூடாது. இங்கே இந்த ஷட்டில் சர்வீஸ் ஏறி நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துருந்தீங்களா அந்த இடம்லாம் போகிறது போய் பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஷட்டில் ஏறி போக வேண்டியது தான். இதாங்க கார் பார்க் பாருங்கள். இதை லாஸ்ட் இங்கே காரை விட்டுட்டு
இங்கே இந்த ஷட்டிலில் போயிட்டு வந்தோம். From the last time we remember? ஓகே குட்டுங்க, செம்மையாக இருந்தீங்க. எப்பியன் வியூ. வச்சுட்டாங்க ஏதோ பார்க்க போகலான்ட்டு. கன்னர்ஸ் காட்டேஜ். கன்னர்ஸ் நினைக்கிறேன், அவங்க தங்கறதுக்குண்டான இடம் நினைக்கிறேங்க. ஆமாங்க, டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களா சோல்ஜர்ஸ். வார் நடக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து இங்கே தங்குவாங்க போல தெரியுதுங்க. அந்த கன்னர்ஸ் காட்டேஜ்னு போட்டிருக்கு. Let's go. Let's go to the beach. ஒன்ஸ் அப்பான டைம் வந்து இந்த இடம் பயங்கரமாக யூஸ் ஆகிருக்கும் போது தெரியுதுங்க டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு. பட் இப்போதைக்கு இந்த இடம் வந்து எதுவுமே யூசேஜ் இல்லாமல் இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு பார்வைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இது யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு. What do you explain? There is nothing to explain. No. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ் வந்து சொரண்டோ பீச். ஜஸ்ட் வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த கார் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கிளப்பு கார். இங்கே கிளப் இருக்குது பீச்சில். கிளப்பு பீப்புள் யூஸ் பண்ணுற கார் போல தெரியுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். Yeah, that is a club. It's a small. நெக்ஸ்ட்டு இங்கே ஏதோ கிறிஸ்டின் மேரேஜ் நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை ரிசப்ஷனுக்கு போயிட்டுருக்காங்க பாருங்கள். சொரண்டோ பீச் செம்மையாக இருக்குது பாருங்கள். இதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க பீச்சில். ரொம்ப பேர் வந்து போட்டு வச்சு ரொம்ப போட்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்கர்ட்டிங் மாரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணியில். அதுமாரி ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்காங்க, கேம்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் இங்கேருந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே சின்ன சின்னதாக தெரியுது. சொரண்டோ பீச் செம்மையாக இருக்குங்க. பாருங்க ஃபுல் வியூ. என் பையன் பாருங்கள், தண்ணியில் பீச்சில் வந்து சொரண்டோ பீச்சில் வந்து விளையாடிட்டுருக்கான். அதை அவனையும் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அங்கேருந்து சரி இங்கே ஒரு ஜஸ்ட் ஃப்ளைவர் மீது பண்ணியிருக்காங்க. சரி அங்கே கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் பார்க்குற மாதிரி. சரி அங்கே போயிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. மீன்லாம் கூட தெரியுதுங்க, செம்மையாக இருக்குங்க. ஓ வா, கட்டையிலேருந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த வியூவு. செம்மையாக இருக்குது. Tell me. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து குளிக்க போகிறாராம் கடலில். அதனால் அவர் ரொம்ப ஏகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் என்னென்னா ஒரு ட்ரெஸ் எது எடுத்துகிட்டு வரல. அது எப்படி குளிக்க போகிறாரு தெரில. ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க, நம்மளால் குளிக்க முடியாது. அதனால் நான் வந்து குளிக்கிற பிளான் இல்லை. ஆனால் செம்மையாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன போட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நோ டைவிங்,
இங்கே எதாவது டைவ் பண்ணக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குமான்னு தெரியல. ஆழம் இல்லைங்களே, இங்கே நல்லாவே தெரியுதுங்க. அடியில் இருக்க மண் நல்லாவே தெரியுது, ஆழம் கிடையாது. பட் ஸ்டில் நல்ல வியூங்க. என்னுடைய ஃபேமிலியும் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் அதை வந்துட்டுருக்காங்க. சரி, நான் முன்னாடி வந்துட்டேன். முன்னாடி வந்து இதெல்லாம் வீடியோ கவர் அப் பண்ணலாம். சூப்பருங்க, ஆசம்ங்க, செம்மையாக இருக்குங்க. அது தெரியுது பார்த்தீங்களா, கடலில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ பில்டிங் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதேங்க இந்த சொரண்டோ நல்ல இடங்க, அது செம்மையாக இருக்குங்க. இடமே செம்மையாக இருக்குது. ரொம்ப பாருங்கள், ரொம்ப பசுமையாகவும் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. சிட்டி போல் இல்லை, சிட்டி கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். பட் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. என்னுடைய பையன் பாருங்கள், கரெக்டாக இங்கே இந்த கார்னர் பிளேஸுக்கு வந்திருக்கான். அங்கேருந்து சரி அவனை வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். எல்லோரும் வந்திருக்காங்க. அப்படியே என்னுடைய ஒய்ஃபையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொரண்டோ பீச்சிலேருந்து நாங்கள் திரும்பவும் இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி இப்போ அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆக போகுது. உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இன்னும் வெளிச்சம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சூப்பருங்க, இந்த சொரண்டோ பீச்சில் we had a good time. நல்லா இருந்தது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பிடிக்கும். அதே போல் இந்த வீடியோ பார்க்குறீங்க யாருன்னா வந்து இந்த சொரண்டோ பீச்சுக்கு வந்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சொரண்டோ பீச் எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். சிட்டியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி வந்தோம். நாட் வேஸ்டட். என்னுடைய பையன் பாருங்கள், தண்ணியில் விளையாட ஆசைப்பட்டான். சரி, அதனால் அவனை கூப்பிட்டு வந்தேன். பாருங்கள், தண்ணியில் நடந்து விளையாடிட்டுருக்கான். இந்த பக்கம் பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு அவரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொரண்டோ பீச்சிலேருந்து கிளம்ப போகிறோம். உண்மையிலே ரொம்ப நல்ல டைமுங்க இன்றைக்கி. எந்த டைம் வேஸ்ட் பண்ணோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். லஞ்சு வீட்டிலேருந்தே கட்டிட்டு வந்துட்டோம். அழகாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எவ்ரி மினிட் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம், வேஸ்ட் பண்ணாமல். நானும் எங்கள் பையனும் 2 பேரும் தண்ணியில் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் தண்ணியில் விளையாடணும்னு சொல்லிட்டு, அதனால் நானும் அவனும் தண்ணியில் விளையாடிட்டுருக்கேன். தண்ணி செம்மையாக க்ளீனாக இருக்குங்க, பயங்கர க்ளீன் வாட்டர், செம்மையாக இருக்குது. உண்மையிலே நம்ம ஊர்லாம் மெரினா பீச்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கலங்களாக இருக்கும். பட் இங்கே ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, தண்ணி செம்மையாக இருக்குது. குளிக்கலாம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, ட்ரெஸ் எடுத்து வந்து கண்டிப்பாக நாங்கள் குளிச்சிருப்போம் இங்கே.
What? யா நடக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய பொண்ணு வந்து விளையாடிட்டு இருக்காங்க தண்ணியில். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து மேலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலி இங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய ஃபேமிலி இங்கே விளையாடுறாங்க. நீ போறியா? வேணாம்ப்பா, நீ வாங்க. எங்கள் 3 பேர், நாங்கள் 3 பேரும் வந்துட்டோம் ஃபேமிலியாக வந்துக்கிட்டு சும்மா தண்ணியில் நின்றுட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஜாலியாக. எங்கள் பையனு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க விளையாடுறது தண்ணியில். ஏன்னா அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து விளையாடிட்டு இருக்கேன். அப்படியே எங்கள் ஒய்ஃபு எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஹோல் டே செம்மையாக இருந்துங்க. இந்த பையன் பாருங்க ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு பேண்ட் எல்லாம் நனைஞ்சிருச்சு. அவன் இன்னும் தண்ணியில் விளையாடுறது ஆசைப்பா. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு தெரியல. அப்புறம் என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய பையனும் வந்து இன்னும் விளையாடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆசைப்பட்டாங்க. அவங்க பாட்டு விளையாடிட்டு இருக்காங்க தண்ணியில். கிளம்பணும்னு சொல்லி கூட விளையாடிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, லெட் தம் என்ஜாய். Yeah, this one. I'm collecting the nails. I will sell it. $10. So many dollars. Yeah, I will get a lot of money. Look, I will sell that. இந்த சைடு பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க பொண்ணு, அவருடைய ஒய்ஃப் 3 பேர் இந்த பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க. என்னுடைய அப்பா வந்து மேலே நின்றுட்டுருக்காரு. Look, I got so many. I got so many. Oh, what is that? என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த தண்ணி அடித்து தண்ணியில் இந்த கல் வந்து பட்டையர்கள் கல் வந்து வேகம் போட்டால் தண்ணி மேலேயே போகும் தெரியுங்களா, அதுமாரி இதை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. Yeah, look. ஓகே, குட். ஸ்டில் கீப் ட்ரையிங். யா, குட். Just you are doing one job. யா ஒன் ஜம்ப் பண்ணி போகுதுங்க அந்த கல் தண்ணி மேலே. பரவாயில்ல, ட்ரை பண்ணுறாருங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க பக்கம். Nail eyeliner. யா, என்னுடைய பையனும் ட்ரை பண்ணுறான். எல்லோரும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க. எதை வீடியோ எடுக்குதுன்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஒரு பக்கம் என்னுடைய ஒய்ஃப் ட்ரை பண்ணுறாங்க. Look. This one. வெரி குட் சுதர்சன். செம்மையாக பண்ணாருங்க என்னுடைய ஃப்ரெண்டு. That's right. அவர் பண்ணது தாங்க செம்மையாக ஜம்ப் ஆச்சு. இந்த பக்கம் பாருங்க, என்னுடைய பையன் பண்ணிகிட்ருக்கான் பாருங்க. It's going small. யுவலட்சுமி, நீ பண்ணுங்க. It's very light. Needs to be little heavy. அதாங்க என்னுடைய என்ஜாய்மெண்ட்டு சொரண்டோ பீச்சில் முடிச்சாச்சு. now we are going back to car. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல ஒரு வீடியோவில் திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.